அண்ணா
இந்த ஊராட ஊருக்கு தலை ஒடிச்சு மடியில கட்டுற அப்படி சிட்டு குறியாட்ட வந்திருக்குது என் மத்தாலக்கார மாமா. ஐயோ என் கூட பேச ஒரு குஞ்சு கூட காணுமே ஆயா. ஆயா குஞ்செல்லாம் இருக்குதாயா? இந்த பணிக்கு குஞ்சு பூரா ஒளிஞ்சுக்கிச்சாயா? ஒண்ணு குறதுக்கே குஞ்சு தொலை வரும். உங்களால பொம்பளை வந்தா பிரச்சனை இல்ல. நாங்கெல்லாம் உள்ள கை விட்டுட்டு எங்கடா தொலைவி கண்டு முடிச்சு ஒண்ணு முடிஞ்சு. ஐயோ நான் யாருக்கிட்டதான் போவோம் மாமா. யாருக்கிட்டையும் போவாது. முருங்கோயில் பூசரி கங்கானம் கட்டிக்கிறாரா? அசாம போய் இந்த குளிரு கிட்ட நின்னு அந்த கங்கானம் கட்டிக்கிற மனுஷனு மாறாப்பு திரும்பிட்டு இப்படி இல்ல கங்கானம்னா கோமனமே வந்துக்கும். என்னையா சாமியார் இருக்கிறாயா? என் கூட பேசுறதுக்கு ஆள் உண்டா இங்க? பேசுறது ஆளு வேணுங்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மதிப்பு மைய கெப்பாசிட்டி போயிருன்னு சொல்லி வெளிநாடு யூஎஸ் அமெரிக்கால போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில எம்பிபிஎஸ் டாக்டர் பட்ட வாங்கினவர் அவரு. அடே சாமி அமெரிக்கா போய் என்ன பின்ன ஒரு 35 வருஷம் அமெரிக்கால டாக்டரா வேலை செஞ்சாரு. தமிழ்நாட்டுல பெண்கள் எல்லாம் போடுற கஷ்டத்தை பார்த்துட்டு வேலையை ரிசைன் பண்றது புதுசா சேலம் மாவட்டத்தில் 4 அடுக்கு பில்டிங் கட்டிக்கிறாங்க. அடி ஆயா அடி பாருங்கடி அம்மா. வெளிநாட்டுல படிச்ச டாக்டர் நம்ம தமிழ்நாட்டுல கஷ்டப்படுறன்னு சொல்லி அது பொம்பளைங்க கஷ்டப்படுறன்னு சொல்லி இந்த டாக்டர் நம்ம ஊருக்கு வந்திருக்காடி ஆயா. ஆமாங்க எப்பேற்பட்ட பிறக்க முடியாத குழந்தைலாம் கூட சரிங்க குழந்தை குழந்தைலாம் கூட காப்பாத்தி போடுறாரு. மெயின் ரோட்லயா வயிற்றுல இது என்னடி வம்பா இருக்குது? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கூலி சன்மானம் சொல்லி ஒரு நயா பைசா வாங்குறது நம்ம கோமாளி என்ன வாங்க மாட்டேன். ஆமாமா ஐயா எப்படி ஐயா டாக்டர் ஒரே பைசா என்னாடி அப்படி முக்காடு போட்டு முழிக்கிற? நாளைக்கு முன்ன அந்த தான் ஊசி போடுறேன். கோமாளி என்னனுக்கு குறைய வச்சுட்டாங்க. பெண்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி வரும். அது பேர் என்னங்க? ஐயோ அது என்னாடி ஐயா ஒரு நான் பிள்ளை பார்த்தா தாண்டி எனக்கு தெரியும் என்னாடி வருது. என்ன முக்கிற முக்கிற பிள்ளை வருமா? ஏன்னா செத்த வரும். அண்ணனுக்கு பிடிக்கும் ஜன்னி கோணும். ஐயோ இந்தாட எங்கிட்ட தலைய உள்ள விட்டு நாயாட்ட லப்பு லப்புன்னு செத்தையும் முழுங்குவான். இது வரலும் 999 செத்தையும் முடிஞ்சுக்கிறேன். அப்படி அதனால தமிழக அரசாங்கம் மன்னனுடைய இலவச சேவையை பாராட்டி அண்ணனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. எப்படி? செக்யூரிட்டி வாட்ச்மேன் செத்தையும் முழுங்கி கோணையன். ஐயோ இது என்னாடி இதுக்கு ஒரு பேரு வார கொடுத்துக்கிறாங்கடி அம்மா. ஏங்க இது தமிழக அரசாங்கம் வச்ச பேரு. அமெரிக்க அரசாங்கம் அண்ணனுக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்க. தக்காளி ஜார்ஜ் புஷ் கையாங்கிட்டோ டண்டாங்கு புர். எப்படிங்க புரியல? தக்காளி ஜார்ஜ் புஷ் கையாங்கிட்டோ டண்டாங்கு புர். ஜார்ஜ் புஷ் தொய்யாங்கோ டொர்ரா புர்ரு. ஐயோ அந்த பட்டம் ஐயா வாயில வந்தா பாரு என்ன புர்ற மட்டும் முடிச்சியா கடைசியா? அப்படியா? 5 மணிக்கு எல்லாம் வருது. இந்த ஆம்பளைகிட்ட போனா முன்னுக்கு வந்துருவனா? கிட்ட போனாலும் மோதனா போது நீ முன்னுக்கு வந்துருவ. நான் மோதனா முன்னுக்கு வந்துருவாண்டி ஆயா. சரி நான் போய் பாக்குறேன் ஆகட்டும். என்னாடி ஐயா அம்மாசி போய் ரொம்ப நாள் ஆகுது. இதே நாடு இப்படி ஒரு போதும். அட மாடை கட்டவனே இணை கட்டவனே சூடு கட்டவனே சொன்ன கட்டவனே அட போ பல்லையா பூ பல்லா பல்லா எங்கடா வந்து இறங்கி வந்தோம்னா ஒரே பல்லா சில்லறை கட்டி போயிடும். அவர் யாரு ஒரு பேக்ரவுண்ட்னா ஒரு ஃபேமிலி சர்வீஸ் சும்மா வந்தவனே வாடா போடா புண்ணோயாங்கிற அவர் ஃபேமிலி கேட்டு சொன்னா நீ கோணையா மூத்திரம் ஓடி போயிருவா. அழுப்பு தேவையா? ஃபேமிலியோட வரலாறு அப்படியேப்பட்ட வரலாறு. இவன் ஃபேமிலி எப்படின்னா தெரிஞ்சுக்கணும். நீங்க எத்தனை வருஷமா கூத்தாடுறீங்க? நான் ஏதோ ஒரு 10 வருஷமா ஆடிட்டு இருக்கிறேன். அப்படின்னா நீங்க பாத்துருப்பீங்க பழைய காலத்து கோமாளி கொல்லுப்புளுத்தி கோமாளி தெரியுமா? எல்லாம் மட்டமா கோலையா முட்டைக்கண்ணு வச்சுக்கிட்டு. ஐயோ ஆமா திரு 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 முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொல்லுப்புளுத்தி கோமாளி பேராண்டி இவர் தான் குரங்கு புளுத்தி கோமாளி. ஐயோ இதே நாடி வந்து அண்ணா புர்ரு கோடையா போறேன்.
அண்ணா அண்ணலுக்கா அத்தூரு வெம்பலுக்கா பிடி காந்தராஜி மலை வாடி உம்பலகி விளக்குமாறு பிஞ்சு போயிட்ட புண்டவாயனே என் வாயை பார்த்தா புண்டியாட்டு பாக்குறேன் சத்தியமா அதே தாயா இதுக்கு மேல பாரு இதுக்கு மேல தானே கூத்து பரவ சி என்ன பி அண்ணா என்ன அண்ணோய் நானா கோடியா பிறந்து அண்ணாங்கிற அழகான பெண்களை கண்டால் அழகான பெண்களை கண்டால் உங்களுக்கு செத்த நிறைய எடுத்து விடுனா நான் முன்னையே சொன்ன ஒளிஞ்சி இருக்குது ஒண்ணுக்கு போனா திரும்பி வந்துருக்கேன் எடுத்தெல்லாம் விட முடியாது சரி எனக்கு அது வேண்டாம் நீ பாடுவாயா எனது தோல்வைதான் ஆமா அந்த ரகசியம் யாருக்குமே தெரியாத தோல்வைன்னு அந்த ஆயாக வாய சிக்கலன்னு பாரு மூடி கப்பு எனக்கு அது வேண்டாம் நீ பெண்களை கண்டால் எங்கயோ பாட்டில் விடுவியாமே ஆயா சின்ன பையனா தத்த சொட்டு பையனா இருந்தா ஆயா சரி அப்பெல்லாம் பாட்டில் விட்டா ஜல்லு 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 ஜல்லுன்னு போச்சு இப்ப பீர் பாட்டில் விட்டா கூட போக மாட்டேங்குது ஐயா முத்திக்கிச்சு தொப்பி கருது ஏய் அட தேவடு பையன ஒரு பொட்டப்பிள்ளை கண்டா ஒரு அழகான பாடல் இந்த இளையராஜா குரல்ல ஒரு இனிமையான பாடல் இது இளையராஜா குரல் ஆமா என்ன புண்டச்சேலா பாத்துக்கிறியா கண்டசேலா என்ன புண்டையோ ஆமா 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 பாடல் பாடல் எத்தனை பாடல் வேணும் உனக்கு என்னை ரசித்து உனக்கு பிடித்த மாதிரி பாடல் பாடல் ஆனா அதுலயும் ஒரு கட்டளை உண்டு என்னது அதுலயும் ஒரு நிபந்தனை உண்டு என்னது நீ பாடுற பாட்டின் ராகத்தை கேட்டு கேட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தன்னை மறந்து கீழே உளுந்துடணும் அப்ப 108 வரணும் இல்லப்பா பாட்டின் ராகத்தை கேட்டு ராகம் ஆமா அப்படிதானே பாட்டு கடைசி பாட்டா இருக்கணும் என்ன சரி பிள்ளை முன்ன முன்ன கரு 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 கருன்னு வந்துக்கிறான் ஏண்டா அப்ப நான் கருகருனா வந்திருக்கிறேன் இல்லம்மா புடவை ஓஹோ இந்த புடவைக்கு தகுந்த ஒரு பாட்டு சரிண்ணா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு தம்பி செட்டிலேயே மோசமான பொம்பளை என்கிட்ட ஏடா கூட வச்சுக்காத அப்படியா ஆமா இவ சரியில்லை இவளை காலால போந்துக்கலாம் அடிய போடி பத்த தம்பி எப்படிப்பா தம்பி மறுபடியும் சொல்றேன் ஒழுக்கமா நடந்துக்கணும் பொம்பளை கிட்ட நல்ல குடும்பத்தை பார்த்தா பாடு மாமியாருக்கு மருமகளுக்கு கருத்தை பொருத்துமா ஆமாமா ஆமாமா மாமியார திட்டாதடி மாமனார திட்டாதடி Thank you.
வாய புண்டையாத வச்சுக்கிட்டேன் பொம்பளைக்கு என்னடா பாட்டு வாய காட்டு அந்த அம்மாவது மாதிரியே தான் பாத்துக்கிறேன். ஐயோ ஏற்கனவே இந்த பொம்பளை அறுத்ததுனாலதான் கூத்தாடிட்டு தெரியா. இந்த பாட்டெல்லாம் வேணாம். அத்திப்பால ஜகப்பா அப்படி அத்தமாத ஜகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இங்கேயே வந்தாலும் உன்னை கண்டு ஜகப்பா அப்படி அத்திப்பால ஜகப்பா அத்தமாத ஜகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இங்கேயே வந்தாலும் உன்னை கண்டு ஜகப்பா ஜாமந்த வெண்ணிலவே 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 அத்திப்பால ஜகப்பா எங்க அத்த பொண்ணு ஜகப்பா எருகுடியா இந்த விளக்கு மாத்த என்னத்தான் ஊர் 2 கோடி ரூபாய் போட்டு கட்டினாலும் அடுப்பாங்க. புஷ்பா படத்துல பாடலாமா? அந்த பாட்டு பாருங்க. ஆமா அதான் எதிர்பார்க்கணும். சல 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 கட்டா குரு 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 அவனுக்கு நிமிஷம் கூட ஒண்ணு சல 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 கட்டா குரு 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 பாப்பாங்க கோட்டை கோட்டை கவனை போட்டா குருக்கா மறுக்கா பாப்பாங்க சல கட்டு சின்ன கண்ணு பிரச்சல ஒன்று இல்லைங்க உன் சொல்ற ஜாமாமா ஓட்ட போற மாமா தேவரோட பையன இத பல்லு புண்டவாயா ஏ ஒரு பொட்ட பிள்ளை என்னாடி இது பாட்டு ஆனா மொபரையும் பாரு. ஒண்ணும் வேண்டாமா பாட்டு வேண்டாம். ஒண்ணும் வேண்டாம். ரொம்ப நிலக்கடியா பழைய பாட்டு பாடலாம். பழைய பாட்டு. எல்லாருமே பெரிய மனுஷங்க தான் இருக்கிறாங்க. பெரிய மனுஷன் பிடிக்குமா ஒரு சிவாஜி எம்ஜிஆர் ஒரு விஜய் அப்புறமேட்டு சிவகுமார். சரி பாடு பாக்கலாம். நான் பிடிக்குதுன்னு சொல்லக்கூடாது, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லணும். என்ன 7:30 நீ பாடுற பாட்டு பிடிச்சிருக்குதுன்னு. முதல் எம்ஜிஆர் பாட்டு. ஒரு பக்கம் பாக்குறா ஒரு கண்ண சாக்குறா அவ வந்து கடிச்சிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காக்குறா காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காக்குறா கம்பி போட்ட ஒரு பக்கம் பாக்குறா ஊரையே ஓட்டுறா. என் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இருக்கிற உடம்பு சரிம்மா கடைசி சிவகுமார் பாட்டு. ஆமா பட்டு வண்ண ரோசாவா பட்டு வண்ண ரோசாவா பத்தக்கண்ணு மூடாதா அதையிற நீரத்தை அதையிற வளத்தை அள்ளிடுத்த வேலையில முன்னிருந்து பட்டதம்மா பட்டாலும் குத்தம்மைய பவனத்து போகுங்கள பட்டாலே கரையாத கற்பூரம் கரையிலா மனது உன்னால எப்படி என்னடாப்பா பண்றதப்ப பல்லா எங்கடா பாட்டிக்கிட்ட எங்கடா போவ நாஜே இருப்பியா பாட்டிக்கிட்ட எங்கடா போவ மென்னு மென்னு கீழே துப்பி விடுவாமா. ஆமாயா ஜவுமுட்டை போட்டு மென்னுட்டு பண்ணமா தேவத போல மனசுல
ஒரே பாடல் வேண்டாம் எனக்கு. பார்த்தோம் அவரையும் இன்னைதான் வரிசையும் பூஜை பூஜை போலான்னு பார்த்தா என்னம்மா போனால் போகட்டும், போகட்டும். நாமளே பேசிக்கொண்டு இருந்தால் மிக நேரமாகிவிடும். பலவல்னு பேசினா வடத்துக்கு ஒரு பிள்ளையை பெத்தா பிண்டைக்கு கேடு குடும்பத்துக்கு. இப்படியாப்பட்ட புண்ணியமான சரித்திரத்தில் நான் வந்திருக்கிறேன். நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, என்னால இன்னைக்கு இங்க என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் கண்ணம்மா. அம்மால மேக பால பாலக்க அந்த மின்னல் ஓடியை போலி உனக்கு எங்கம்மா நுழைக்கிறது? ஏப்பா இடம் தொலைவரம்மா. என்ன ஆச்சு? போதைக்கிறதுக்கா? என்ன போதைக்கிறதுக்கா? நுழைக்கிறதுக்குப்பா. கண்ணம்மா சொல்லம்மா. மேகம் பலபலத்த மின்னல் ஒளியை போலே ஆயிரம் ஆயிரம் தாதிமார்கள காலங்கள் ஏந்தி வர அண்ணன் நடந்தா என் பின்ன சட குலுங்கும். என்னுடைய பெயர் தான் அழகு சுபத்திரை என்று சொல்லலாம். அம்மா உன் பேரு சூத்தல சுபத்திரை. உனக்கு பெயர் சுபத்திரையாக இருந்தாலும் நீ எப்படி பிறந்தாய்? நான் எப்படி பிறந்தேன்? தேவர் செய்யக்கூடிய ஏகத்தின் வழியாக பிறந்தவளா, ஒரு மானிட அங்கத்தின் வழியாக பிறந்தவளா? கண்ணம்மா என் பிறப்பின் வரலாறு எப்படி? அதற்கு முன்பதாக நாங்கெல்லாம் பிறந்த வரலாறு கேக்குறிய சாமி, நீ எப்படிதான் பிறந்த சாமி? உங்கள மாதிரி பாட்டு பாடி கேட்டு ஆட்ட ஆடி கேட்டு அங்க குதிக்கிறது இங்க குதிக்கிறது நான் பாடிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். மூணே சொல்.
மூணே சொல்லு. பட்டக்குன்னு முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி? இதுக்கு வேற உங்களுக்கு 2500 சம்பளம் வேற. நான் சொல்லிட்டு பிறப்பு ரகசியம். சொல்லுப்பா. நல்லா கேட்டுக்காங்க, யாரும் சொல்லமா. அதுக்கு ஒரு ரேட். ஆமாடி ஐயா, கோமாளி பிறந்த வரலாறு இதனால கேட்டிருக்கவே மாட்டீங்க. இது வரைக்கும் யாரும் கேட்டுக்க மாட்டீங்க. கரெக்டா சொல்றது காதல போட்டு வச்சாங்க. ஆமா ஐயா, பக்கத்துல எழுப்பிடுக்கிறியா ஐயா? இல்ல நாங்க பிறந்த வரலாறு தான் எல்லாம் வேசக்காரு பாடுறோம், குதிக்கிறோம், ஆடுறோம். கோமாளி வரலாறு தெரிஞ்சிருக்க மாடி உனக்கெல்லாம். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்னாடி ஏரி வேலை சம்பளம் இன்னும் கொடுக்காத பொம்பளைக்காட்டம் முடிக்கிறீங்க 3 பேரும். இவன் ஒருத்தி தான் இருக்கிற 2 பேரும் சம்பளம் வாங்காத பொம்பளைக்காட்டம் முடிக்கிறீங்களே அம்மா. அது ஏரி வேலை சம்பளம் வரலையா? ஐயோ ஐயா, உனக்காச்சும் 3 மாசம் எனக்கு 6 மாசம் சம்பளம் கொடுக்கலடி. பேங்க் எத்தனை அலையிறது கண்டாட்டு முண்டை. ஏரி வேலைக்கு போனா ஒண்ணு மண்ணாளி கொட்டணும், இல்ல ஒரு நல்ல நாயத்தை பேசணும். ஏரியில நடக்கிற சண்டை ஊருக்குள்ள கொண்டாந்து சண்டை விட்டா பத்த பரவாயில்லையா? என்னப்பா நாய் உங்களுக்கு? அப்படி 3 பேர் 4 பேர் கூடிக்கிறது உக்காந்துக்கிறது. ஏண்டி புள்ள கந்தாய் விட்டுக்கார பூவாய் வச்சுக்கிட்டாளா? பூவாய் விட்டுக்கார கந்தாய் வச்சுக்கிட்டாளா? உங்க வீட்டுக்காரன் யாரதான் வச்சுக்கிட்டு இருப்பான் அப்படிங்குள்ள அங்க கரைஞ்சு அவங்க வீட்டுக்காரன் சண்டை போடுறது. அது ஏரி வேலைக்கு போன மல்லிகைப்பூ போறதுல ஏரி வேலை எந்த வேலையும் செஞ்சது இல்ல. இல்ல அத்தா சும்மா இருக்கிற ஆம்பளைங்களா நீங்களா ஓகேமா? நாம நேரம் போறீங்க பஸ் ஸ்டாண்டுக்கால புளிய மரம் கண்ட இடத்துல ஆலப்பறக்கிற உக்காறீங்க. ஒரு வெத்தலையா பாக்க ஒரு பீடியோ சிகரெட்டா ஆனிசா போட்டுக்கிறீங்க. தாய் கட்ட உருட்டுறீங்க. நீங்கன்னா ஓகேமாக்குறீங்க. நீங்க மட்டும் என்ன மயிர புடுங்குறீங்க? அம்மா சீனியை தூக்கி இடுப்புல சொருவிக்கிட்டு அந்த சட்டி எடுத்து தலைமலை வச்சுனா மண்ணு குப்பீர் லோடு ஏறுண்டப்பா. லோடு அங்க வண்டியில ஏறாது, அங்க இருக்கிற டிரைவருக்கு தான் ஏறும். இங்க பாரு, அப்படியே ஏரி வேலைக்கு போகல பாத்துக்க. விடிகள 5 மணிக்கெல்லாம் குண்டா கண்டாலாம் போட்டு உடைக்கிறது. இந்த ஆம்பளை என்ன தோண புண்டா வாயன் அப்படிங்கிறது. அப்படியே எத்தனை மணியா இருந்தாலும் சரி ஏரிக்கு போயிட்டா ஆடி புள்ள இரு வந்துடுறேன். நேரம் மல்லிகைப்பூ புத்தாச்சோட்டு மல்லிகைப்பூ வச்சு அப்படி சுருட்டி வச்சிருக்காங்கப்பா. வச்சுக்கிட்டு அங்க பாரு உனப்பா கேட்கறத. நீ எங்க ஏரி வேலை நீ சேட்டை பண்ணி நீ பிறந்த வரலாறு எப்படி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா? நான் பிறந்த வரலாறு 3 சொல்லி படக்கணும் முடிக்கிற மாதிரி 3 சொல்லு. ஆமா, பாட்டெல்லாம் பாட மாட்டேன். நல்லா கேட்டவா? சரி. எங்க அம்மாக்குனால எங்க அம்மா. ஆமா, எங்க அம்மா சந்து விட்டாள். உங்க அம்மா சந்து விட்டா. எங்க அப்பன் இரவோடு இரவா வெந்து விட்டான். நான் புதக்குன்னு வந்து விட்டேன். என்ன பொடக்காளி சண்டா வம்பா இருக்குது. 3 சொல்ல பிள்ளை பெற்றுட்டாங்க ஆயா. நாம எதுக்கடி தண்டு கட்டிக்கிட்டு நம்ம அப்ப மூட்ல இருந்து பெட்டு கட்டில எடுத்து போட்டு பெட்டை உடைச்சி நாம 10 மாசம் தவம் கடந்து ஆசுபட்டுல எதுக்கடி போய் நம்ம முக்கணும். இந்த 3 சொல்லுகிற அந்த மாதிரி 3 பசங்க பிறந்தோம் எங்க அம்மாளுக்கு. யாரு? நான் யாரு பிறந்தோம்? எங்க அண்ணன் பேரு ஜனவரி. உங்க அண்ணன் பேரு ஜனவரி. எங்க நடன பேரு பிப்ரவரி. என் பேரு டெம்பரவரி. ஆமா. உங்க 3 பேத்துக்கு என்ன வேலை? என்ன வேலை? வேலை 2வது விஷயமா, எங்களதெல்லாம் என்ன ஜாதி? எங்க அப்பனுக்கு கீழ் ஜாதி, எங்க அம்மாளுக்கு கீழ் ஜாதி. உங்க அம்மாளுக்கு கீழ் ஜாதி, எங்க அப்பனுக்கு மேல் ஜாதி. நான் எதுக்கு வராது? அந்தர ஜாதி. உங்க குடும்பமே ஒரு கந்தர ஜாதி. அப்படி மட்டும் இல்லம்மா, இங்க பாருமா, நீ உங்க குடும்பத்துல நீ பிறந்துக்கிற, உங்க அப்பா அம்மாளுக்கு நீ எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுக்கிற? என்னால முடிஞ்ச அளவுக்குப்பா. எல்லாரும் கேட்டுக்காங்க ஐயா. எங்க அப்பா அம்மாளுக்கு 3 பசங்க பிறந்தோம். எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணக்குள்ள எங்க அப்பனுக்கு எவ்வளவு சொத்துச்சு தெரியுமா? எவ்வளவு? 1 ஏக்கரா காடு, ஒரே சாலை கொடுத்து வச்சிருந்தா. அப்படி கல்யாணம் பண்ணக்கல. ஆமா, எங்க மூத்தண்ணன் பிறந்தான். என்ன புண்ணியமா இந்த கடவுள் புண்ணியமா தெரியல, 1 ஏக்கரா காடு 10 ஏக்கரா காடு ஆகி போச்சு. ராசி உள்ள பையன். அந்த சாலோட மெத்தோட ஆகி போச்சு. இப்படித்தான் இவன் பிறந்த நேரம். அப்படி எங்க 2வது அண்ணன் பிறந்தானே, அப்படியே 10 ஏக்கரா காடு 30 ஏக்கரா காடு ஆகி போச்சு. 2 அடுக்கு மாடி 4 கூட ஆகி போச்சு. சாமி, சாலை உடுப்பாரு 4 அடுக்கு மாடி. அப்படியே எங்க அப்பா வட்டிக்கு பணம் விட்டு அடிச்சு தர 5 ரூபா வட்டிக்கு எங்க அப்பா. ஆனா இவங்க எல்லாருமே என் மேல போறாம. எப்படி? எல்லாத்தோட மிச்சமா நான் சம்பாதிச்சுட்டேன். எப்படி? நான் பிறந்தேன் சண்டாளி. இந்த முருகனு கூட என் மேல கோபமா இருக்கும். நான் பிறந்தேன் வாடகை வீட்டு கூட வழி இல்ல. வாடகை கூட தரபடி சரியா வாடகை முண்டை கறக்குமா? நீ பிறந்த நேரம் சரியா இருக்குமாடாடி? ஏண்டி? அதான் அவ்வளவுதான் ஆச்சு. கண்ணம்மா ஒரு கிளாஸ் போகட்டும். நான் அப்படியே பேசிக்கொண்டு இருந்தால் கழிந்து போகுது. இருந்தாலும் நான் பிறந்த வரலாறு எப்படி? அதாவது
பர்க்கரிசி முனிவராகப்பட்டவர் சில ஆண்டுகால புத்திர பாக்கியம் இல்லை என்று சொல்லி கானகத்திலே பெருத்துதொரு யாக செய்கிறாரு. கானகத்தில் எப்படி எதற்காக யாக செய்கிறாரு? நாம யாகம் செய்யறோம், அந்த யாகத்துக்கு பயனுள்ளதாக நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா நம்ம யாகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பர்க்கரிசி முனிவராகப்பட்டவர் ஒரு யாகத்தை வளர்த்துறாரு. அந்த யாகத்தின் வழியாக யார் யார் பிறக்கிறோம்? முந்தி பிறந்தால் என் அக்கா பான்மதி என்கின்ற பெருந்துருவாள் பிறக்கிறார். இரண்டாவதாக அழகு சுபத்திர பிறக்கிறேன். பிறந்த குழந்தை இருவருமே பெண் குழந்தையாக பிறந்துட்டாங்களே, இந்த குழந்தையை வைத்து நாம எப்படி யாகசாலை வளர்த்துவது அப்படின்னு சொல்லி இதுபோல முனிவர்கள் நாம எண்ணற்ற குழந்தை வளர்த்துவோம், பிறக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி என் தந்தையாராகப்பட்ட பர்க்கரிசி முனிவராகப்பட்டவரு என்னை எங்க கொடுக்கிறாரு? ஸ்ரீமந்த நாராயண கண்ணனுக்கும் அதாவது ஆதிலட்சுமிக்கு எனக்கு வளர்ப்பு தங்கையாக கொடுக்கறாங்க வைகுந்தத்துல. வளர்ப்பு தங்கையாக? ஆமா ஆமாப்பா. இட்லியோட வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய வைகுண்டத்தை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் இடத்துல என்னை வளர்ப்பு தங்கையாக கொடுக்கறாங்க. கண்ணம்மா என் அக்கா எங்க போய் வளர்றாங்க? பலராமனுக்கு ரேவதிக்கு வளர்ப்பு தங்கையாக அங்க போய் வளர்றாங்க. தங்கச்சி. ஆமா. அப்படி வளர்ந்து 18 பருவமுடைய மங்கை ஆனவுடனே என் அண்ணா அரிதாம கண்ணை என்னை எப்படி திருமணம் செய்து வைக்கிறாரு? கண்ணம்மா நீ எப்படி திருமணம் செய்த? நானம்மா நான் கல்யாணம் பண்ண இடமெல்லாம் காட்டுன்னு நீ பயந்துக்குவேன். எப்படி? நீங்க இப்போ கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்றீங்களா? ஆமா. எவ்வளவு செலவாகும்? நாங்களாம் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பணம் உள்ள பாட்டியா 10 லட்சம் கூட செலவு பண்ணுவாங்க. நாங்களாம் 3 லட்சம் 4 லட்சத்துல முடிப்போம். அவ்வளவு லட்சம் வாங்கி போயிடும். ஆமா. நான் கல்யாணம் பண்ணது வெறும் 15 ரூபா தான் செலவு. 15 ரூபாயா? எப்படி? ஒண்ணும் இல்ல, உங்க மண்டபத்துல எல்லாம் பைப் அங்கங்க பைப் போட்டிருப்பாங்க. ஆமா. சுத்தமா காமடு இருக்கட்டும் பைரவ அப்படியெல்லாம் நான் கல்யாணம் பண்ணல. பொண்ணை பார்த்தோம், நீட்டா பொண்ணை பார்த்தோம், முடிஞ்ச அளவு கூட்ட தலைச்சோம். என்ன பண்ணிட்டோம்? எவன்டா கட்டில எடுத்துட்டு சேர் எடுத்துட்டு எவன் வந்து இருந்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரே ஒரு இடம் பிடிச்சேன். எப்படி? நேரம் சுத்திங் காம்பவுண்ட் சுத்தி மரம். ஆமா, தண்ணிக்கு பஞ்சம் இல்ல. இங்கெல்லாம் பைப் அடிஞ்சு போச்சுன்னா தண்ணி வராது. அங்கெல்லாம் ஒரு அமுத்து தான், அமுத்து பைப்பு. நீ எவ்வளவு தண்ணி பிடிக்கலாம். அரிசி பொடிக்கிற முகத்தை பாத்துக்க, படுத்து தூங்குறது தலைவாணி பாத்துக்க, தென்னை பாத்துக்க, நிழல் கூட அப்படி 4 கால் மண்டபம் மாதிரி தான். 4 கால் மண்டபத்தை செட்டுறது நாங்க உட்காந்து தாலி கட்டுறோம். ஆமா. எப்ப அது என்னப்பா மண்டபம்? கட்டில பாத்துக்க, பீரோலாம் கிடைக்காது. கட்லு தலைவாணி பாயி மெத்த எல்லாம் விளக்கமாறு கிழக்கமாறு எல்லாம் இலவசம். ஆமா. அது என்ன இடம்? தெரியாது? தெரியலப்பா. ஆட சண்டாளி, இவ்வளவு சொல்லி தெரியலையா? தெரியலையே. அதான் நீ நம்ம சுடுகாடு. உங்க உருப்படி ஆகுமாடே? எதுக்கு உங்க உருப்படி ஆகுமா? அங்க பாருமா, நீ 10 லட்சம் போட்டு கல்யாணம் பண்ணாலும் 20 லட்சம் போட்டு கல்யாணம் பண்ணாலும் கடைசியா என்கிட்ட தான் நீ நிலத்துக்கு வந்தாவணும். 6 அடி நிலத்துக்கு கடைசியா நாங்க அங்க யாரு செத்தாலும் அங்கதான் வந்தாவணும். ஆமா. நான் என்ன பண்ண அவத்தியா கல்யாணம் பண்ணி போராது துரத்துட்டு சமாதானமே பொண்டாடி போடுவாங்க. நீ சொல்வதெல்லாம் சரிதான். ஆனா அந்த காலத்துல திருமணம் செஞ்சா அவங்க வீட்டுல பச்சை பந்தலிட்டு அவங்க வீட்லயே தாலி கட்டுவாங்க. ஆனா இப்ப வர காலத்துல தான் கல்யாண மண்டபம் அங்க இங்கன்னு சொல்லி இப்ப வர காலத்துல மாத்திக்கிட்டாங்க. இனிமேல் வர காலத்திலயும் ஒன்னம் போல சுடுகாட்லயும் தாலி கட்டுவாங்கப்பா. என்னடியா சொல்ற? நம்ம பார்த்தவரும் நம்ம வாசல்லயே தான் நம்ம தாலி கட்டிக்கிறோம். இப்ப மண்டபம் கிண்டவம் எல்லாம் பணக்குதுன்னு நல்லா வரைக்கிறாங்க. இனிமேல் வர காலத்துல இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு பாரு சுடுகாட்டுல தான் தாலி கட்டுவாங்க. நானாச்சு சுடுகாட்டுல கட்டினேன், மத்தாலகார மினி பஸ்ல தாலி கட்டினா. என்ன யாரு திருமணம் செய்தாரு? சொல்லுங்க.
திருமணம் செய்தேன். எப்படி பண்ண? என் கணவர் யாரு? யார் உன் கணவர்? 18-16 பருவமுடைய மங்கை ஆன உடனே அம்மா நீலா எப்படி திருமணம் செஞ்ச? நானா 10 வேத்த கூப்பிட்டு நடு வீட்டுல உள்ள விட்டு நான் வெளியே போயிட்டேமா. நாங்களாம் அப்படி கல்யாணம் பண்ணலாயா? 30 நாளா ஊர் ஊரா பம்பிக்கிட்டு திரிஞ்சு பிளான் போட்டு எத்தனை கூத்தியா வச்சு அரியே உங்களை போல பொண்ணு பார்த்து சம்மதம் தெரிவித்து நான் திருமணம் செய்யல. இங்க பாரு என் அண்ணாவே எனக்கு கூட்டி கொடுத்தாரு. குடிச்சா பேசாத எனக்கு சன்னிக்கும். அண்ணன் தான் இப்படி பொம்பளை பார்த்தோன்னா பைக்கன்னு போயிடுறாங்க. சி எங்க அண்ணாவே என்னை சேர்த்து வைத்தாருப்பா. அம்மா என்ன சொல்ற? ஆமாமா எப்படியே உங்களுக்கு அண்ணன் இப்படியாப்பட்ட அண்ணன் கிடைச்சிருப்பாரா? எங்க அண்ணன் தான் இருக்கிறானே. இங்க பாரு நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி என் அண்ணனாகப்பட்ட அரிராம கண்ணே என்னை காதல் திருமணம் செய்து வைக்கிறாரு. காதல் திருமணம்? நானும் லவ் பண்ணண்டி. இல்லம்மா லவ் பண்ண செவனா குடிட்டு ஓடுதுங்க. ஏய் நானும் காதல் திருமணம். காதல் திருமணம் யாரை திருமணம் செய்தேன்? இருவருக்கு மூற்றோர், இருவருக்கு இளையோர், நடுவில் பிறந்தவர். நடுவில் பிறந்தவர்? ஆமா ஆமா சரியான சந்திரகுலம். சந்திரகுலம் கோடு தவறாத குருகுலம். ஒரு கோட்டை போட்டா கூட அந்த கோட்டை தாண்ட மாட்டோம். ஒரு சத்தியம் செஞ்சிட்டோமா அந்த சத்தியத்தை நாங்க தவறவே மாட்டோம். ஆமா கண்ணம்மா பாண்டு மன்னனுக்கும் குந்தி மந்தாரைக்கு பிறந்திட்ட என் கணவரோ நடுவில் பிறந்த நாயகன் பார்த்திப மன்னன். பண்பிற்குரிய இன்னும் லட்சுமி அம்மா அவர்கள் அவருடைய சொத்தில் நமக்கென்று பணம் என்று பாராமல் பாரா சபையில நமக்காக வாழ்த்தி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கணும்? எல்லாம் வல்ல ஆண்டவனாகப்பட்ட முருகபெருமான் சன்னதி எப்படி ஆண்டாண்டு ஓங்கி வளர்கிறதோ செய்கின்ற தொழிலும் படிக்கின்ற கல்வி எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல தமிழ் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். ராமோ செய்யும். பார்த்திப மன்னனே மாலையிட்டேன். ஆமாடி பார்த்திப மன்னனை மாலையிட்டிருந்தால் தண்ணி ஒரு வண்டி வர சொல்ல ஒரு கூட தண்ணி. என் கணவரை நான் மட்டும்தான் திருமணம் செய்திருக்கிறேன்னா? ஆமாப்பா இதுலயும் நிறைய சிக்கல் உண்டு. முதுவேல உடைக்கல கண்ணம்மா நான் மட்டும்தான் என் புருஷனுக்கு பொண்டாட்டி இல்ல. என்னை போல 7 மனைவிமார்கள் இருக்கிறாங்க. என்னோட சேர்த்தனா 7 பேரு. எப்படி ஒத்துழைச்சுக்கிறீங்க? என்ன பண்றது ஆம்பளை புடிச்சு போச்சு. இப்ப 7 பேர் இருக்கீங்கன்னு 7 பேரு ஒட்டுக்க வஜனம் முடிச்சுக்குது. அந்த ஆம்பளை என்ன பண்ண பிச்சு கொடுத்துருவாரு? அதுக்கும் உண்டுப்பா ஒண்ணு. இங்க பாரு பிச்சு கொடுத்தா இதுக்கு நான் ஒண்ணு சொல்றது கேளு. நேரா குளத்தூர் போ. சரி நேரா குளத்தூர் போய் நீங்க போவாதீங்க. நல்லா கேட்டுக்காங்க குளத்தூர் போய். ஆமா ஆத்திர அவசரத்துக்குமா நேரா குளத்தூர் போங்க. சரியா? சரி போறோம். நீங்க போவாதீங்க. சரி சரி உங்க வீட்டுக்கு சொல்லுங்க அனுப்பிவிட்டு ஒரு 100 ரூபாய் செலவு 1 கிலோ குளத்தூர் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துருங்க. குளத்தூர் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து ஆமா நினைச்ச பிரிட்ஜ்ல வச்சுக்காங்க. நினைச்ச டைமுக்கு இந்த மாதிரி கோயிலா இருந்தாலும் சரி கிணறா இருந்தாலும் சரி நல்லா வாட்டமா கல்லு மேல தூக்கி வச்சுக்காங்க. காலை சடுக்காம படுக்க சடுக்காம படுக்க அவன் யாரா பல்லு புண்ட வாயன் யாரா இங்க இருந்து குளத்தூர் தண்டு கட்டிக்கிட்டே பாரா. ஏன்னா குளத்தூர் கஷ்டப்படக்கூடாது பொம்பளைங்க அந்த நேரத்துக்கு என்னடா பாரியா அதுக்கோசரம் நான் குளத்தூர் தண்டு கட்டிட்டு போய் குளத்தூர் கத்திரிக்காய் வாங்கிட்டு வரணுமா? அப்பதான் கடையில இருக்கிற மாமன் காட்டுல ஓடுது. யாரா அவன் ஒரே செடி வச்சுனா என் கணவரை நாங்க 7 பெண்கள் திருமணம் செய்தோம். அதுலயும் எப்படி தெரியுமா? திங்கக்கிழமை கண்டா ஒரு பொண்ணு, திங்கக்கிழமை ஒரு மனைவி, செவ்வாய்க்கிழமை கண்டா ஒரு மனைவி. இப்படி வாரத்துக்கு 7 நாள் 7 நாட்களுக்கும் 7 மனைவிமார்கள் வீட்டுல இருப்பாரு.
மத்தலகர ஏங்க கட்டனா இப்படி கட்டணும் இல்லன்னா புளிக்காஞ்சி பொண்ணை எப்படி சேர்த்து போயிடணும். இங்க பாருடி, எனக்கு என்னன்னே தெரியல, இதுக்கு அவ்வளவு ஒரு கோபம். என்ன கோபம்? இங்க பாருடி, இன்னைக்கு ஏன் நாளு எப்படியா? நான் சோறு கூட இல்லாத அம்மா, சோறு கூட இல்லாம இருந்துக்கோ, ஓடு இல்லாம என் புருஷன் இல்லாதே இருக்க மாட்டேன். ஏண்டி சின்ன சின்ன சோத்தை நம்மள மறக்க முடியுமா? நீங்களே மனசாரு நான் சொல்லுங்க. பாலா போன வாயி அவரு பசி எடுத்துச்சுன்னா பாலா போன வாய் சோறு திங்குது, ஒரு பட்டாணி கல்ல கடிக்குது, இல்ல கரும்பு கட்டையோட கடிக்குது, கறி திங்குது, எலும்பு திங்குது, கண்ட கண்ட கடிச்சு கறி திங்குது. இடுப்புக்குத்தான் துணியை கட்டுறோம், பவுத்துக்குத்தான் சோத திங்குறோம். பாலா போன அந்த கீழுவாய் ஒரு கரும்பு கட்டை கடிக்குமா, ஒரு பட்டாணி கல்லை கடிக்குமா, இல்ல ஒரு வாய் சோறு தான் திங்குமா, இல்ல லெக் பீஸ் கறி தான் திங்குமா, இல்ல ஒரு சிகரெட் தான் குடிக்குதா, போக எந்த வழியா ஊடும் சொல்லு. கவலையில பேசினா எங்கடா போயிட்டு எங்கடா புகை விடுவோம், கொலாயிலே விடுவோம். ஆனது ஆச்சு. அந்த அப்பம் பாரு மென்னில இருந்து வெப்பி போன வாழை கைய தொங்க விட்டுட்டு பெணன்னு போனீங்க. அண்ணா நகர்ல ஜோதிக்கு போயிட்டாங்களா? கலிங்க ஆறாம பல்லு மாதிரி இட்டு போடுவேன். ரொம்ப நாள் கழிச்சு நாங்க பேசிக்கிறோம். அந்த காலத்து சாப்பாடு கலிங்க பாரு. அதாவது என் கணவராகப்பட்டவர் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கு போகணும். ஆனா என் புருஷன் இன்னைக்கு நாள் என் முறைனே தெரிஞ்சு என் புருஷன் எங்க போனாருன்னே தெரியல, எவன் வீட்டுக்கு போனாரு தெரியல, எந்த சக்காலத்தியா வீட்டுக்கு போனாரு தெரியல, எந்த ஓப்ரியா வீட்டுக்கு போனாரு தெரியல. என் புருஷன் வரட்டும், இன்னைக்கு என் புருஷன் வரட்டும். நான் 3 துண்டா வெட்டல, நான் எங்க அப்பனுக்கு பிறக்கல. 3 துண்டா வெட்டி கொள்ளக்காரு கொஞ்சம், பொட்டிக்காரு கொஞ்சம், மத்தாலக்காரு நாக்கடா. சரி இருந்தாலும் இங்க பாரு, என் அனுமதி இல்லாத என் கணவர் என்னை தேடி வரக்கூடாது, என்னை தேடி யாரு அரண்மனைக்கு வரக்கூடாது. இங்க பாரு, அது மட்டுமா தங்கச்சி திருமணம் செய்து போயிட்டா தங்கச்சி எதுவும் இல்லாத இருக்க கூடாதுன்னு சொல்லி என் அண்ணனாகப்பட்ட அரிராம கண்ணை எனக்கு ஒரு நாட்டையே சீதனமா கொடுத்தாரு. ஆமா ஆமா. ஏப்பா இத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்க அண்ணன் மாதிரிலாம் உங்க பிறந்த வீட்டுல எத்தனை சீர் கொடுத்தாங்க? ஒண்ணுமே கொடுத்துருக்க மாட்டாங்களே. யாரு? ஆமா ஆமா, நான் என் தங்கச்சி கொடுத்தேன். என்னது? என்ன நினைச்சுக்கிட்ட? என்ன கொடுத்த? அப்படி கல்யாணம் தண்ணி கொடுத்த மாதிரி சீரு. எப்படி? அந்த புடவை மட்டும் என்ன ரேட்டு தெரியுமா? எவ்வளவு ரேட்டு? பிரியா தான் வந்துச்சு. அது நான் தான் வாங்கிட்டு வந்தேன். எதுல இருந்து? ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பிள்ளை நம்பளுது. ஆமா ஆமா, கட்டி கொடுத்துட்டோம்ல. ஆமா ஆமா, தங்கச்சி போய் நல்லா பொழைக்கணும், நல்லா பொழைக்கணும். ஆமா, அதுக்குதான் டோர் சொல்லி கொடுத்து விட்டேன். பல்லு புண்டவாய உங்க ஊர்ல எங்கடாக்குது? டோர் சொல்லி கட்டிட்டு படுத்த வேணாங்குதா? உங்க நாட்டு எங்க இல்ல பெரிய கதை. என் அண்ணா அரிராம கண்ணாகப்பட்டவரு தங்கச்சி போற இடத்துல நல்லா பொழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டையே பட்டம் சொட்டினாரு. அது என்ன நாடு? அதுதான் ஆனகுந்தி மாநகரம். ஆமா, ஆனகுந்தி மாநகரம். ஆமா ஆமா ஆமா. ஏப்பா அப்படி ஒரு சிரிப்பு உனக்கு? சொல்லுமா. அந்த நாட்டை கொடுத்து இந்த நாட்டை நான் சுக சேமத்தோட இருக்கிறேன். என்னை தேடி யாரு வந்தாலும் என் அனுமதி இல்லாத என் அரண்மனைக்குள்ள விடவே கூடாது. யாரு வந்தாலும் உள்ள விட மாட்டோமா? பாருடி, என் புருஷன் முன்ன வந்தான்னு கேள்விப்பட்ட வாசல்லயே 2 தெரு நாய் வளர்த்து வைக்கிறேன். அந்த நாய் விட்டு கடிக்க வச்சு முன்ன துரத்து. நீ என்ன சொல்ற? நீ உட சொன்னா நாங்க விட்டுறோம். ஆமா, நான் உள்ள உட சொன்னாதான் விடணும். பயகரா போட்டுனா விடுறோம். சரி, நான் உள்ள இருக்கிறேன், சீக்கிரம் அறிக்கை செய்யும்.